ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷான் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிஷான் கிச்சனில் வெயிலுக்கு இதமாக ரொம்ப குளுமையான ஒரு குளிர்பானம், அதாவது சம்மர் ஸ்பெஷல் ஜிகர்தண்டா. நமக்கு ஜிகர்தண்டா அப்படின்னாலே மதுரையோட ஞாபகம் தான் வரும். இது வந்து மதுரையில் ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறதுனால மதுரையிலே 2 வகையான ஜிகர்தண்டா கொடுப்பாங்க. ஒன்று ஸ்பெஷல், இன்னொன்று நார்மல். நம்ம இன்றைக்கி ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப எளிமையான முறையில் நம்மளோட வீட்டில் உள்ள பொருள் வச்சு ரொம்ப டேஸ்டியாக அட்டகாசமான அதே டேஸ்ட்டை கொண்டு வரலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம ஜிகர்தண்டா பண்ணுறதுக்கு முதல்ல பாதாம் பிசின் எடுத்துக்கணும். பாதாம் பிசின் வந்து ஒரு 2 போல் எடுத்தால் போதும். தண்ணி மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது 8 மணி நேரம் ஊறணும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக சுகர் கேரமல் பண்ணிக்கலாம். அதாவது 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். குறைவான தீயில் அப்படியே வச்சுட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி அதுவே லிக்விடாக வரும். நீங்கள் வந்து அதை கிளறிட்டே இருக்க வேணாம், அப்படியே நார்மலாக வச்சிட்டாலே போதும். ரொம்ப குறைவான தீயில் இருக்கணும். பாருங்கள், கலர் அப்படியே மாறி வந்துகிட்டே இருக்கும். நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம்னா அது வந்து திரிஞ்சு வந்த மாதிரி ஆகிடும், கட்டி கட்டியாகிடும். அதனால் நம்ம கலரை வேணாம், அப்படியே வச்சுட்டு குறைவான தீயில் வச்சோம்னா அது நார்மலாகவே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அதுவே கலர் சேஞ்ச் ஆகி மெல்ட் ஆகி வந்துடும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மாறி கலர் வந்துடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வைக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணலாம், 1 கப் சுடு தண்ணி, நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் சேர்க்கணும். பச்சை தண்ணி சேர்த்துடக்கூடாது, கொதிக்கிற தண்ணி தான் சேர்க்கணும். அப்போ தான் மேலே தெறிக்காமல் இருக்கும். சுடு தண்ணியே கொஞ்சம் லைட்டாக தெறிக்க தான் செய்யும், பார்த்து சேர்த்துக்கணும். பாருங்கள், கேரமல் வந்து ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம பால் காய்ச்சிக்கணும். ஒரு 1/4 லிட்டர் பால் வந்து தனியாக எடுத்திருக்கேன். இதுக்காக அந்த பால் ஏடு, அந்த ஸ்பெஷல் ஜிகர்தண்டா செய்கிறதுக்கு பால் ஏடு கொண்டு வரதுக்காக நான் ஒரு 1/4 லிட்டர் பால் நல்லா சுண்ட காய்ச்சி, பாருங்கள், ஆடையெல்லாம் வந்து பால் வந்து கொஞ்சம் பால் கோவாவுக்கும் கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ் இருக்கிற வரைக்கும் கொண்டு வரணும். ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் ஸ்டேஜில் நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஆறிடுச்சுன்னா ரொம்ப கட்டியாகிடும். அதனால் இந்த ஸ்டேஜ் வந்து ஓகே தான். பாருங்கள், இது நல்லா பால் ஆடையெல்லாம் நல்லா கட்டியாகி வந்துடுச்சு. பால் நல்லா 1/4 லிட்டர் பால் சேர்த்துருந்தேன். பால் இல்லை பாருங்கள், எல்லாமே நல்லா சுண்ட காய்ஞ்சி வந்துடுச்சு. இந்த கரெக்டான ஸ்டேஜ், இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஜிகர்தண்டா பண்ணுறதுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதை நல்லா காய்ச்சிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் கட்டியான பால் தான் இருக்கணும். சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். பாலிலையுமே தண்ணி சேர்க்காமல் காய்ச்சினா தான் அந்த மதுரை ஜிகர்தண்டாவோட அந்த டேஸ்ட், ஒரிஜினல் டேஸ்ட் வந்து கிடைக்கும். அதனால் தண்ணி சேர்க்காமல் காய்ச்சிக்கோங்க. ஃப்ளேம் ரொம்ப ஸ்லோவாகவே இருக்கட்டும். இப்போ நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பால் வந்து தண்ணி சேர்க்காமல் இருக்கிறனால அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃப்ளேம் ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கணும். அடிக்கடி கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். பாலை விட்டுட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. அடி பிடிச்சிச்சின்னா பாலோட வாசனை போயிடும். பாருங்கள், இந்தளவு பால் கொஞ்சம் நல்லா சுண்டி காய்ச்சினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக சர்க்கரை, அதாவது அரை இனிப்பு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம ஜிகர்தண்டாவில் இனிப்பு ஐட்டம் தான் நிறைய சேர்க்க போகிறோம். இதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம கேரமல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிரப் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். அதாவது நல்லா கூல் ஆகணும், சில்லுன்னு இருக்கிற வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்போது காய்ச்சின பாலை நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து கேரமல் சிரப்பை வந்து நம்ம அதில் சேர்த்துடலாம். பாருங்கள் சிரப்பு எப்படி இருக்குன்னு. இப்போ இது கூட கலந்துட்டு நல்லா இந்த ஜிகர்தண்டா கலர் வர வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். அந்த லைட் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம ஒரு பாக்ஸில் அது மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் ஸ்டோர் ஆகிருக்கட்டும். அப்போ தான் கொஞ்சம் சில்லுன்னு கிடைக்கும். பாருங்கள், இந்த கலர் ஓகே தான். இது அப்படியே ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். இப்போ ஆல்ரெடி நான் ஐஸ்கிரீம் செஞ்சு வச்சுருக்கேன். அந்த ஐஸ்கிரீமில் நான் கொஞ்சமாக கேரமல் சிரப் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுக்கிறேன்.
இது ஐஸ்கிரீம் வந்து நான் ஏற்கனவே இது வீட்டில் செஞ்ச ஐஸ்கிரீம் தான். ஏற்கனவே இதோட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணால் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் அதில் போயிட்டு பாருங்கள் எப்படி ஈஸியாக எளிய முறையில் ஐஸ்கிரீம் செய்கிறதுன்னு. மாதிரி கலந்துட்டு இதையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அட்லீஸ்ட் இது ஒரு 2 மணி நேரமாவது இருக்கட்டும். இது எதுக்காக கலக்கிறோன்னா அந்த ஜிகர்தண்டாவோட ஃப்ளேவர் கொண்டு வரதுக்காக தான் இந்த கேரமல் சிரப்பை வந்து ஐஸ்கிரீமில் மிக்ஸ் பண்ணுறோம். இது அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் நல்லா கட்டியாகிற வரைக்கும் இருக்கட்டும். அட்லீஸ்ட் 1.5 ஹவர் இல்லை 2 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நான் 2 பாதாம் பிசின் ஊற வச்சேன் இல்லையா, எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். பாதாம் பிசின் எல்லா ஸ்டோர்லேயுமே கிடைக்கிது. இதோட விலையும் ரொம்ப ரொம்ப கம்மி, 20 ரூபா தான் ஒரு பேக்கெட்டு. இதில் வந்து நம்ம ஒரு 15 டைம் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் நன்னாரி சர்பத் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நான் சும்மா ஒரு அழகாக இருக்குமே, இப்படி ஒரு கலர்ஃபுல்லாக தெரியணுங்கிறதுக்காக நான் இதில் நன்னாரி சர்பத் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையும் ஒரு கிளாஸில் அசெம்பிள் பண்ணலாம். பாருங்கள், நான் நன்னாரி சிரப் சேர்க்குறேன். அது இல்லைன்னா ஜிகர்தண்டா சிரப் கூட கிடைக்கிது கடையில், அது கூட வாங்கிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக பாதாம் பிசின் சேர்த்துட்டு பால் எடு சேர்க்குறேன். அதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்சுருந்த கேரமல் மில்க்கு நம்ம கூல் பண்ணி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக ஐஸ்கிரீம் நல்லா சில்லுன்னு இருக்கிறதுக்காக சேர்த்துட்டு கொஞ்சமாக கேரமல் சிரப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக டேஸ்டியாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரிஜினல் ஜிகர்தண்டா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் கிஷான் கிச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.